ஹே ஸோ டிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனை பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் செஷன் எங்கே நடக்கிறது அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸுமே இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பயங்கர குஷியில் இருக்காங்க. பிகாஸ் இப்போ குவாலிஃபையர் 1 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் பிபிகேஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நானுமே பிபிகேஸ் தான் சப்போர்ட் பண்ணுறேன். நாட் பிகாஸ் ஆர்சிபி வந்து நான் ஹேட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. பிபிகேஸ் நிறைய அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதுக்கே நம்ம அவங்கள பாராட்டணும். ஸோ எஸ், பிபிகேஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா இந்த டைம் ட்ராஃபி ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ அப்படியே இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கு வருவோம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். அண்ட் எதில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எதில் ப்ரோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம். ஸோ எஸ், அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களால் வாட்ச் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இசிபியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண நாளைக்கு ஆரம்பிக்க போகிறது, அதாவது மே 30 ஆரம்பிக்க போகிறதுங்க. அண்ட் ரெவ் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர் பண்ண இப்போ இங்கிலாந்தில் இருக்கார் போல கரண்டா. ஸோ அவர் வந்து ருத்ராஜோட ஒரு செல்ஃபி எடுத்து கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ஃபுல்லி ஃபிட், அதாவது ருத்ராஜ் வந்து ஃபுல்லி ஃபிட்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து 11ல் இருக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், ருத்ராஜ் வந்து 11ல் இருக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோ நம்ம பேசிப்போம். ஸோ இன்கேஸ் அதை பார்க்கலன்னா பாருங்க, மோஸ்ட்லி நம்பர் 4ல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. டிஎஸ்கே இப்போ அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் எம்எல்சி சீசன் 3 கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி யூஎஸ் டொமஸ்டிக் பிளேஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம நியூவாக இந்த சீசனில் ரெக்ரூட் பண்ண ஸ்பின்னர் ஆடம் கான் வந்து டீமை ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கால்வின் சாவேஜ், ஜோஷுவா ட்ராம்ப், ஜியா உல்ஹக்லாம் பார்த்தோன்னா வந்து இப்போ டாலஸில் இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நம்ம ஹோம் கிரவுண்ட் கிராண்ட் ப்ரீலையுமே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் ஆன் கோயிங். நான் சில கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க, இவருமே நம்ம நியூவாக இந்த சீசன் ரெக்ரூட் பண்ண பிளேயர் தான், டிராஃப்டில் எடுத்திருந்தோம். ஸோ ஸ்டீஃபன் வீக் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், நல்ல ஒரு க்ளீன் ரன் அப் அண்ட் ஆக்ஷன் இருக்குது. இவருமே நம்ம நியூவாக ரெக்ரூட் பண்ண பிளேயர் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆடம் கான். ஸோ ஸ்பின்னர் கைண்ட் ஆஃப் ஆடம் ஜாம்பாவோட ஆக்ஷன் தான், நல்ல டேர்ன் அண்ட் ஃப்ளைட் பண்ணுவார் நம்புறேன். ஸோ பார்க்கலாம் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு. நம்ம டீமில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முகமது மோசின் ஒருத்தர் இருக்கார். லாஸ்ட் சீசனில் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ண ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸில் கிட்டத்தட்ட 18 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு, 4 விக்கெட்டுமே வீழ்த்தி இருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி அவரோட தான் இந்த சீசனுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கிட்ட நூர் அகமதுமே அஃப்கோர்ஸ் இருக்காரு இல்லையா. ஸோ மோசின் அண்ட் நூர் அகமதோட தான் வந்து பிளேயிங் லெவனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் லேட்டர் வந்து ஆடம் கானுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். எம்எல்சி பத்தி பேசுறது என்ன பிரச்சனைனா, நிறைய யூஎஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி எனக்கே வந்து என்னடா யாரா இவங்களாம் பத்தி நம்ம எதுக்கடா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஜோக்ஸ் அப்பா, நம்ம கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்காகவே டிஎஸ்கேவை ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களோட மேட்சஸ்மே கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க கண்டிப்பா பாருங்க. பிளேயிங் லெவன் பத்திலாம் போஸ்ட் பண்ணலாம் கூடிய பேர். எனக்கு கொஞ்சம் வந்து இந்த யூஎஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பத்தின நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணிட்டு வரேன். அப்போதான் வந்து எனக்குமே கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பட் யா, இப்போதைக்கு பிராக்டிஸ் செஷனை கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாவே மிச்சல் மார்ஷ், ஃபாஃப் டியூ பிளஸஸ், டெவான் கான்வே அண்ட் டானவன் ஃபெரேரா கூட வந்து நியூவாக இந்த சீசன் ரெக்ரூட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பிளேயர்ஸோட பேட்டிங் கிளிப்ஸ்க்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஷனில் இவங்களுமே ஜாயின் பண்ணிடுவாங்க. மிச்சல் மார்ஷ் கூட இப்போ ரீசெண்டாக எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி கேமில் நம்ம பார்த்துருப்போம், செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மார்ஷ்க்கு இந்த ஐபிஎல் சீசனே ரொம்ப நல்லா போச்சு. 600+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பண்ணால் 163, ஆவரேஜ் பண்ணால் 48. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் ஒரு மெயின் பிளேயராக டிஎஸ்கேக்கு இருக்க போறாரு அவரு. அண்ட் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு. அஸ்வின் பீடாக்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் அஸ்வின் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒன் திங் இஸ் வெரி கிளியர், அவர் ரிட்டையர் ஆக போகிறது கிடையாது. அதாவது அஸ்வின் நெக்ஸ்ட் சீசனுமே ப்ளே பண்ண போகிறது. ஆஷ்னா அவரோட மிஸ்டேக்ஸ்மே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் பவர் பிளேல சரியா பவுல் பண்ணல, நான் வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கேன், நான் நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக ஒர்க் ஆன் பண்ணுவேன், என்கிட்ட பாலை கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வில் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் ஆகி உங்களோட எனக்கு அதிகமான லவ், ரெஸ்பெக்ட், பேஷன் டுவர்ட்ஸ் த ஃப்ரான்ச்சைசி இருக்கு. 2008 இந்த டீமுக்காக நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பீடாக் முன்னாடி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை பற்றி பேசியிருப்பார் இல்லையா. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் நீங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஜஸ்ட் பிகாஸ் இவங்க சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இவங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுல லாஜிக்கே கிடையாது. யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ வரைக்குமே அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஆஷ்னா கிளியராகவே சொல்லியிருந்தாரு, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து பிஃபோர் த சஸ்பென்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணிக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது.
ஆஃப்டர் த சஸ்பென்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தோன்னா ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட பழைய பிளேயர்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டி ஆர் என்ஓசி இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்காக மட்டும் பிசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டெம்பரரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் சீசன் ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிளேயர்ஸ் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு லூப் ஹோலுமே கிடையாது. பட் பீடாக் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான்ப்பா சரியான ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னோட ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது கைஸ். என்னோட ஒப்பீனியன் ஒன்று தான். யாரெல்லாம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாஸ் சீசன்லையுமே அப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட டீம் ஆர்சிபியில் வந்து பீடாக் ஒர்க் பண்ணப்பே பார்த்தோன்னா கிறிஸ் கெயில வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரீட்டைனுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பீடாக் கிட்ட கேட்டால் அப்போ நாங்கள் செஞ்சது தப்புப்பா, ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி அவரே என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி பேசுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பீடாகோட லாஜிக் படி பார்த்தோன்னா கைஸ், இப்போ ஆயுஷ் மாத்திரை வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருந்தோம். ருத்ராஜ் கைக்வாட் வந்து 18 crores நம்ம சைன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ஆயுஷ் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வெறும் 30 லட்சத்துக்கு சைன் பண்ணி இப்போ அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் சீசனுமே அவர் 30 லட்சத்துக்கு தான் நீங்கள் ப்ளே பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது அவருக்குமே அன்ஃபேராக இருக்கும் ஆஸ் அ பிளேயரா. அண்ட் மற்ற டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக தே வில் பி வில்லிங் டு கிவ் மோர் இல்லையா. அதனால இப்போ சிஎஸ்கே வந்து அசால்ட்டாக அவர் 30 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணிட்டு போனாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும் இல்லையா. அதுதான் பீடாகோட லாஜிக்காக இருக்குது. ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் அண்ட் ஃப்ரான்ச்சைசி டிசைட் பண்ணுறது தான் கைஸ். ஸோ இந்த பீடாக் நடுவில் பூந்து எல்லா பிளேஸையும் ரிலீஸ் பண்ணுங்க எல்லா பிளேஸையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. ஸோ அவங்க விருப்பம். அந்த பிளேயர் வந்து இன்கேஸ் எனக்கு 30 லட்சமே போரும்பா அப்படின்னு சொன்னார்னா அவர் நெக்ஸ்ட் சீசன் அதே 30 லட்சத்தில் ப்ளே பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் சில ரூமர்ஸ்லாம் வேற ட்விட்டரில் சுற்றிட்டு இருந்தது இல்லையா. அதாவது ஆஷ்னா வந்து பீடாக்கு சிஎஸ்கேட இன்சைட்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து சொல்ல முடியாதான். இன்கேஸ் அப்படியே தான் நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே கேஸே போடப்படும் அப்படின்னு வந்து ஆஷ்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் என் அப்பா அம்மா கிட்ட கூட வந்து நான் இன்னைக்கு பிளேயிங்லாம் இருக்க போறேன்னா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசவே மாட்டேன். ஸோ நிறைய விஷயங்களை பற்றி ஆஷ்னா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே அண்ட் நிறைய ஐபிஎல் ரிலேட்டடாக விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் அதை பார்க்கலாம் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.